உங்க பார்ட்னர் ஏன் உங்களை இவ்ளோ தைரியமா இக்னோர் பண்றாங்க தெரியுமா? நான் சொல்றேன். அவங்க உங்களை கண்டுக்காம அதுக்கும் மேல உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க மனசுல அப்போ என்னதான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நான் சொல்ல போறது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நல்ல மனசு உள்ளவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. கோல்ட் வயலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பீங்க. அப்படின்னா என்ன? அது ஒரு தெளிவில்லாத நடத்தை. சரின்னு சொல்ல மாட்டாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, பதிலும் வராது, ஏத்துக்கவும் மாட்டாங்க, நிராகரிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி கோல்ட் வயலன்ஸ் பண்றவங்களுக்கு பொதுவா 4 குணங்கள் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல, அவங்க ரொம்ப சுயநலவாதியா தன்னை மட்டுமே முக்கியமா நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க யோசிக்கிற விதம் ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு பேச பிடிக்கலையா அப்போ பேசவே மாட்டாங்க. உங்க ஃபீலிங்ஸ் துளியும் மதிக்க மாட்டாங்க. அவங்க உலகத்துல அவங்களோட சௌகரியம் தான் முத இடத்துல இருக்கும். உங்க உணர்ச்சிகளுக்கு அவங்க கிட்ட எந்த மதிப்புமே கிடையாது. தன்னை நம்பி இருக்கவங்களை இது எவ்வளவு காயப்படுத்தும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு பொறுப்புங்கிறதே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உறவுன்னா என்னன்னு மேலோட்டமா தான் தெரியும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்ற எல்லா பிரச்சனைகளையும் உணர்ச்சிகளையும் 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்க்கணும்னு அவங்க மனசுக்கு தோணவே தோணாது. பொறுப்பு எடுத்துக்கிறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களோட இந்த அமைதியால நீங்க மனசு உடைஞ்சு ராத்திரி தூங்காம சாப்பிட முடியாம கஷ்டப்படுறத பத்தி அவங்க துளியும் கண்டுக்க மாட்டாங்க. சில சமயம் நீங்க இப்படி வேதனைப்படுறத பார்த்து உங்களை தண்டிச்சுட்டோம்னு ஒரு திருப்தி கூட அடைவாங்க. மூணாவது, ஈவு இரக்கமே இருக்காது. உதாரணத்துக்கு, பொதுவா நம்மள மாதிரி ஆளுங்க அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தர் அழுதா கூட பரிதாபப்படுவோம். ஆனா இவங்க அதுக்கு நேர் எதிர். நெருக்கமான உறவுல இருக்கிற நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சும் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், நான் தனியா இருக்கணும்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அவங்க கிட்ட அக்கறை இல்லாம இல்ல, ஆனா காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க அமைதியா இருக்கிறது பிரச்சனையை சரி பண்ண இல்ல, உங்களை சங்கடப்படுத்த, காயப்படுத்த, நரக வேதனைக்கு உள்ளாக்கத்தான். நாலாவது, அவங்களுக்கு சுதந்திரம்னா உசுறு. கட்டுப்பாடுகளை சுத்தமா வெறுப்பாங்க. எதுக்கு எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசி கடுப்பேத்துற, என்ன கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டியா, இப்படித்தான் யோசிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு நெருக்கமா உரிமையா பழகுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இப்படி நடந்துப்பாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மரியாதையை கூட அவங்க கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வெளியே மத்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பணிவா நல்ல பிள்ளையா நடந்துப்பாங்க. ஆனா உங்க கிட்ட மட்டும்தான் அவங்களோட இன்னொரு முகத்தை காட்டுவாங்க. இப்போ நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க கண் முழிக்கணும். எவ்வளவு பெரிய காதலா இருந்தாலும் நாளாக ஆக அந்த ஆரம்பத்துல இருந்த வேகம் குறைஞ்சிடும். இதுதான் காதல்லையும் வாழ்க்கையிலையும் இயல்பு. காதல கடைசி வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறது வெறும் ஃபீலிங்ஸ் இல்ல, பொறுப்பும் அக்கறையும் தான். உண்மையாவே உங்க கூட வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் உங்களை இப்படி கஷ்டப்பட விட மாட்டார். அதனால இல்லாத ஒன்ன நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஒருத்தர் உங்களை தொடர்ந்து மதிக்காம, உங்க உணர்ச்சிகளை கண்டுக்காம, உங்க தேவைகளை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் எல்லாம் போய். அது அவங்களோட கேரக்டர், அவங்களோட குணம். அவங்களுக்கு பிரச்சனையை சரி பண்ண விருப்பம் இல்ல. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க ஒரு கருப்பு பள்ளம் மாதிரி உங்களை முடிவே இல்லாத ஒரு மன உளைச்சலுக்குள்ள இழுத்துக்கிட்டே இருப்பாங்க.